கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு நைட் ஆச்சு அப்படின்னாவே நாகினியா உருமாறுறாங்க, பாம்பா உருமாறுறாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண புருஷனே போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு. என்னை காப்பாத்துங்க எப்படியாவது அப்படின்னு. என்ன நடந்தது விவா பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் லோதாசா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், சின்ன ஒரு கிராமம் வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் விராஜ் அப்படிங்கிறவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண புதுசில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, எல்லா பக்கம் போகிறாங்க வராங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை வீட்டில். கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நாகினியா மாறுது, நைட்டானா பாம்பா மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு வைரலான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காரு அவங்களோட கல்யாணம் பண்ண புருஷன் ஹஸ்பண்டு. இதை போய் எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸில் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும்ல, அங்கே போய் இந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும்போது இவர் போயிருக்காரு, மொராஜிங்கிறவர் போயிருக்காரு. போய் மனு எடுத்துக்கொண்டு கலெக்டரை பார்க்க போயிருக்காரு. கலெக்டர் போய் மனு கொடுத்துருக்காரு. மனு கொடுத்தோன்னே மனு படிச்சு பார்க்கணும் இல்லையா, முதல்ல என்ன பிரச்சனை நம்ம வாயால் கேட்பாங்க, அதான் இயற்கையான விஷயம். என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரியா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பேர் மொராஜ், என் ஒய்ஃப் பேர் நாசிமுன், கல்யாணம் பண்ண புதுசு நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்தோம். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என் மனைவி நைட் ஆனால் என்னோட மனைவி பாம்பா உருமாறா, நாகினியா மாறுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு குள்ளத்துக்கு போட்டிருக்காரு. நைட் ஆச்சுன்னா காதில் பாம்பு மாதிரி சத்தம் போடுறா, உசு உசுன்னு சத்தம் போடுறா. பாம்போட நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்துச்சு உட்காந்து பாம்பு மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறா, என் உயிரை காப்பாற்றுங்க, போதையை போட்டு வளர்றேன் அப்படின்னு கலெக்டர் என்னன்னாரு, அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இவர் கொண்டு வெளியே விடுங்க, கொஞ்சம் குடிச்சுதான் செக் பண்ணுங்க, விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த மொராஜுங்கிறவர் இல்லை நான் சொல்கிறேன் உண்மையா, என்னை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தான் நடக்குது, நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் லோக்கல் ஸ்டேஷனில் புகார் அளிச்சிருக்கேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால தான் நான் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே போட அந்த நியூஸை போட்டிருக்காரு. ஒரே ஆச்சரியம் போச்சு, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி யாரும் நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னங்கிறது விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்குதா என்னங்கிறது விசாரிங்க அப்படின்னு. லோக்கல் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவருக்கு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டு சைடு குற்றம் சொல்கிறாங்க, ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவன் என்ன பழி போடுறான் எங்கள் பொண்ணு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, வீட்டுக்காரங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க தெரியாமல் இந்த மாப்பிள்ளை கல்யாணம் வச்சுட்டாங்க, இந்த பொண்ணு நல்லா தான் இருந்தது, திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க ஆல்ரெடி இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்காங்க முன்னாடியே, இந்த மாதிரி வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணு இந்த பொண்ணு சொல்லி வீட்டிலே பிரச்சனை பண்ணி அந்த மொராஜுங்கிறவர் போய் பொண்ணு வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காரு. பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிச்சு அமுச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் அவர் மொராஜ் எழுதி வச்சுருக்காரு, இந்த டேட்டில் நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துச்சு, ஆல்ரெடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரெக்கார்டையும் கலெக்டர் பண்ணி போட்டு காமிச்சிட்டாரு. இது உண்மையா பொய்யாங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி மனுஷங்க ஒரு நாகினியாவோ பாம்பாவோ மாற முடியும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. மாற முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது மனநலம் பாதிப்புப்பட்டனால இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் கேஸை சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு இல்லை, நல்ல பொண்ணு தான், எந்த பிரச்சனையுமே இல்லை, இவங்க பழி போடுறாங்க எங்கள் பொண்ணு மேலே, வளையக்கூடாது இல்லை ஒன்றா இருக்கக்கூடாது ஏதாவது யோசிச்சுக்கிட்டு பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்கிறாங்க. இது எது உண்மையா பொய்யாங்கிறது விசாரணை நடந்துட்டு இருக்காமா. இந்த வீடியோ இந்த இந்த அவர் கொடுத்த மனு சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாக பேசப்படுது. 2 செகண்ட் அந்த கலெக்டரே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. அந்த இடத்துல இந்த மனுஷன்லாம் மிரண்டு போயிட்டான். எப்படா ஒரு பொண்ணு திடீர்னு நைட்டானா நாகினி மாதிரி பாம்பா மாறுது, எப்படி உருமாற முடியும் அப்படிங்கிற டவுட் நமக்கு, வீடியோ பார்க்குற நமக்கே டவுட் இருக்கும். அது இது இயற்கைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு மாயஞ்சாலம் நம்மளால இப்படி மாற்ற முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது உண்மையை சொல்லப்போனால் பொண்ணு வீட்டு சைடில் பிரச்சனை இருக்கணும், இல்லைன்னா அந்த ஹஸ்பண்ட் வீட்டில் சைடில் பிரச்சனை இருக்கணும். 2 அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க பழி போடுறாங்க, இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் கலெக்டருக்கு திருப்பி அந்த அந்த கேஸு போய் கிளியர் பண்ணி சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ இந்த நியூஸ் வைரலாகவும் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு வைரலான பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.